இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. ராசி சக்கரத்தில் 8வதாக வரக்கூடிய ஒரு ராசி. செவ்வாய் அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் சொத்தே இல்லைனா கூட அந்த சொத்தை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லுவாங்க. சாதாரண நிலையில் பிறந்திருந்தா கூட இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த மண் ஆளை பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். சொத்தை நிறைய சம்பாதிப்பாங்க. இதை ஒரு ஆளும் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமையை மட்டும் கடைபிடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குரு விசாகம் இந்த ராசியில் இருக்கிறதுனால 2க்கும் 5க்கும் உடையவர் தன சந்தான பாக்கியம் நிறைய தருவார் அப்படின்னு சொல்லலாம். 3க்கும் 4க்கும் உடைய சனி பகவான் மத்திய பலனை தருவார். 8க்கும் 11க்கும் உடைய புதன் பகவான் எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு பலனை இந்த புதன் தராது அப்படின்னே சொல்லலாம். உடல் உறுப்புகளில் பிறப்புறுப்பு துவாரத்தை குடிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். சந்திரன் நீச்ச பெறக்கூடிய ஒரு ராசி என்பதனால இவங்களுடைய மனம் எந்நேரம் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் எவ்வளோதான் சொத்து சம்பாரிச்சாலுமே அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை இவங்களால் இருக்கவே முடியாது. போதும் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அடுத்து நம்ம என்ன பண்ணனா முன்னுக்கு வரலாம், என்ன பண்ணனா இன்னும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மனம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெட்டுக்கிளி பூச்சி வரும் அல்லது பட்டாம்பூச்சி அடிக்கடி உங்களுடைய வீட்டுக்கு அருகில் வந்துட்டு போகும். விருச்சிகத்தில் புதன் சந்திரன் இருந்தாலே வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய கிணறோ அல்லது ஒரு பழமையான கிணறோ இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. விருச்சிக ராசியோட அந்த ராசி சின்னம் பார்த்திங்கன்னா விஷப்பூச்சி. அதனால் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பூச்சி அந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மார்கழி மாத கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அவரோடு தொழிலதிபதியான சூரியன் இணைந்திருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த மார்கழி மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கூட அந்த புதிய தொழில் சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். பெரிய புகழ்மிக்கவரங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமாவாங்க. அவங்களுடைய பின்னணியை அறிந்து நீங்கள் செயல்படுவீங்க. பல காரியங்கள் அவங்க மூலிமா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்பு தேடி வரும். மாத தொடக்கத்தில் குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறதுனால, சுப கிரகங்களுடைய பார்வை ராசியில் பதிகிறதுனால நல்ல நல்ல பலனை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மார்கழி 6க்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குரு வக்கரகத்தை இயக்கத்தில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான பஞ்சமாதிபதியாக குரு இருக்கிறதுனால அஷ்டமத்தில் அமரும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய பார்வை இருக்கிறது தனஸ்தானத்தில் படும்போது 2ஆம் இடத்துல பதியும் போது தன் வீட்டை தானே பார்க்கும் குருவால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீடு தேடி நிறைய நற்பலன்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக அவங்களுடைய கனவாக இருந்திருக்கும். அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அதற்கான முயற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. எந்த ஒரு உறவு உங்கள்கிட்ட பகைச்சிட்டு நீங்கள் வேண்டவே வேண்டான்னு விட்டுட்டு போச்சோ அந்த உறவு உங்களை தேடி நட்பு பாராட்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த அந்த இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த மார்கழி மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குருவுடைய பார்வை இருக்கிறது ரொம்ப பலம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக. அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மார்கழி மாதம்
இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பரிபூரண சுகம், நல்ல ஒரு முன்னேற்றம், நிறைய சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒரு சிலருக்கெல்லாம் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது, போய் உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஒரு சிலருக்கு இருந்திருக்கும், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கெல்லாம் உயர் பதவி, உயர் அந்தஸ்தெல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். ரொம்ப நாளாக ஒரு புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் வாங்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையவே இல்லை, அதற்கு போதுமான பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச அந்த வாகனத்தை இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக அதெல்லாம் கைகூடி வரும். வெளியில் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். குறிப்பாக புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் சென்றுட்டு வருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். மார்கழி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். சப்தம விரையாதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தில் வரும்போது குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி நிலவும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளெல்லாம் வாங்குவீங்க, ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி எதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அதற்காக கொஞ்சம் ஆடம்பர செலவு இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயது அடைந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமான பெண்களுக்கு சீர்வரிசையில் இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுக்கணும், அதுவும் ஆடம்பரமாக வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். உங்களுடைய கரைந்த சேமிப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சேமிப்பெல்லாம் மீண்டும் கைகூடக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வங்கியில் கூட இருப்பு படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வாடகை வீட்டில் இருந்தவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே கைகூடி வரும். வாங்கிய இடத்த அதிக லாபத்துக்கு விற்றுட்டு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தொழிலை விரிவுபடுத்துவீங்க, அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதற்கான நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு வருமானமோ அல்லது அவங்க மூலிமா ஏதாவது ஒரு உதிரி வருமானமோ இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்ட் டைம் மூலிமா ஏதாவது ஜாப் செய்வீங்க, அதன் மூலிமா நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மார்கழி மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்கு செல்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அங்கு உச்சம் பெற்று அமர இருக்கிறார். இக்காலகட்டம் ஒரு இனிமையான காலகட்டம் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே செவ்வாய் வலிமை பெற்று அமர்ந்திருக்கிறார். யோசிக்காத எந்த காரியத்தில் இறங்குனீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா எடுக்கிற காரியம் எல்லாமே சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். நான் உங்களுடைய ராசி அதிபதியை உச்சம் பெற்று அமைந்திருக்கிறார். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழில்காரகனோட ராசியில் போய் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக நிலம் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் அதற்கான என்ன சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அமையலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைங்க மூலிமா நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதற்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம். மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சூழ்நிலை அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில், தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கூட்டு முயற்சி நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியால் ஏதாவது ஒரு பாராட்டோ அல்லது அவங்க மூலிமா ஒரு சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைஞர்களுக்கு நல்ல ஒரு புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு, இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் வர போகிறீங்க. விருச்சிக ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே முக்கிய பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும்.
கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை சரியாகி கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழில் செஞ்சிட்ருக்கிற பெண்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பெண்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் அங்கங்கே வந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த விருச்சிகராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்களில் போய் தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பெண் தெய்வமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பௌர்ணமி நாட்களில் போய் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.